السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்பானவர்களே, எல்லாம் வந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேற்றைய தினம் நாம் ஒரு தலைப்பை இங்கே நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். இந்திய இறை இல்லங்கள், மஸ்ஜிதுகள் ஒரு பார்வை. அதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம். நேற்றைக்கு இந்திய இறை இல்லங்கள் ஒரு பார்வையில பாபர் மஸ்ஜிதுக்கு அடுத்ததாக கியான்வாபி மஸ்ஜித், மதுராவில் இருக்கக்கூடிய ஈத்கா பள்ளிவாசல், உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய சாம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய ஷாயி ஜமா மஸ்ஜித், குதுப் மினார், தாஜ்மஹால், அஜ்மீர் தர்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை திருப்பரங்குன்றம் வரைக்கும் இன்றைக்கு எப்படி இறை இல்லங்கள் மற்றும் முஸ்லிம்களுடைய புனித தலங்கள், வழிபாட்டு தலங்கள் எவ்வாறு எந்த நிலையில் இருக்கிறதை பற்றி ஒரு வரலாற்றை சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய தலைப்பு ஷஹீதாக்கப்பட்ட மஸ்ஜிதுகள். நேற்றைய தொடர்ச்சியாக நாம் இதை காணவிருக்கிறோம். ஷஹீதாக்கப்பட்ட பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது நமக்கெல்லாம் நினைவுல வர்றது என்னன்னு கேட்டா, பாபர் மஸ்ஜிது இந்தியாவில் ஷஹீதாக்கப்பட்டது பாபர் மஸ்ஜித் அப்படின்னு நம்ம நினைவுக்கு வருது. அதை தாண்டி கொஞ்சம் இந்தியாவில் இருக்கிற அரசியல் ஆய்வாளர்கள், பொதுநல நோக்கர்கள் ஒரு கூடுதலாக ஒரு செய்தியை சொல்றதா இருந்தா, பாபர் மஸ்ஜித் அதுக்கு முன்னாடி 1989 பஞ்சாப்ல இருக்கக்கூடிய குருத்வாரா மீது தாக்கப்பட்ட தாக்குதல்களை பற்றி சொல்லுவாங்க. கொஞ்சம் கூடுதலாக அரசியல் ஆய்வோடு கூர்ந்து கவனித்தவர்கள் 1995 காஷ்மீர்ல நடந்த இராணுவ சண்டையில் தாக்கப்பட்ட ஈத்கா பள்ளிவாசலை பற்றி கூடுதலான ஒரு தகவலாக சொல்லுவாங்க. இந்த மூன்றை தவிர இந்தியாவில் ஆலயங்களாக தாக்கப்பட்டதாக, மஸ்ஜிதுகளாக கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பெரும்பான்மை மக்களிடையே இதை தாண்டி வர செய்திகள், வரலாற்று ஆவணங்கள் இல்லை. ஆனால் இதை குறித்து ஒரு ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நபர், அவர் ஒரு கட்டுரையை ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. ஆலய இடிப்பில் அவமதிக்கப்பட்ட மதம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் அவர் சொல்லிட்டு வரக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் 12,000 மஸ்ஜிதுகள் அழிக்கப்பட்டிருக்கிற, அபகரிக்கப்பட்டிருக்கிற என்று அவர் ஒரு பட்டியலை சொல்றார். எங்கெல்லாம் அப்படி பள்ளிகள் அழிக்கப்பட்டது, அபகரிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பட்டியலை அவர் சொல்லும்போது, அவரு சண்டிகர், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப் போன்ற இடங்கள்ல 12,000 மஸ்ஜிதுகள் தகர்க்கப்பட்டு, அழிக்கப்பட்டு, அபகரிக்கப்பட்டு, கோயில்களாக மாற்றப்பட்டு, வீடுகளாக மாற்றப்பட்டு, கடைகளாக மாற்றப்பட்டு, மாட்டு தொழுவங்களாக, அதை விட கேவலங்களாக 12,000 மஸ்ஜிதுகள் ஒரு புள்ளி விவரத்தை அவர் சொல்றாங்க. அவர் ஒரு ஜேஎன்யூ மாணவராக இருக்கக்கூடியவர். அந்த கருத்தை அவர் சொல்லுகிற போது உள்ளபடியே இன்னைக்கு புதுசா கேட்கிற நமக்கு எல்லாருக்குமே நினைச்சிருக்கோம், நிறைய பேர் நினைச்சிருக்காங்க பாபர் மஸ்ஜிது அதோட முடிஞ்சிச்சு பிரச்சனை, அவன் என்னமோ ரொம்ப பெருசா எல்லா மக்களும் நம்பிக்கை, ஒருவேளை அது இடிச்சிட்டாங்க, இன்னி முடிஞ்சது, இந்தியாவில ஒரு அமைதியான ஒரு சுபிச்சமான நிலை இருப்பா, அத்தோட முடிஞ்சிடும். அத்தோட முடியலங்கிறதா நேற்றுக்கு நம்ம சப்ஜெக்ட் லைனா எடுத்துட்டோம், முன்னாடி எடுத்து வச்சோம். அது அத்தோட முடிஞ்ச விஷயம் இல்லை என்பதை வைத்திருக்கோம். ஆக இவ்வாறு பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த 12,000
பள்ளிவாசல்கள் தகர்க்கப்பட்டு அபகரிக்கப்பட்டு அது வீடுகளாக, கடைகளாக, வணிகத்தலங்களாக, மாட்டுத் தொழுவங்களாக மாற்றப்பட்டதற்கு காரணத்தை சொல்லுகிற போது அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, 1947 நாடு பிரிவினை அடைந்த போது பாகிஸ்தான்ல பஞ்சாப்ல நடந்த கோவில்கள் மீது, வழிபாட்டு தலங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக இதை செய்வோம் என்ற ஒரு கருத்து. இதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அடுத்ததாக ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப அங்க எல்லாருமே போயிட்டாங்க, நாடு கடந்து போயிட்டாங்க, அங்க தொழுகவோ அதை பராமரிக்கவோ ஆள் இல்லை, அதனால அது அப்படியே இருக்கு அப்படின்னு. ஆனால் உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற இடங்களில் இருந்து எப்படி இங்க கட்டட வேலைக்கு மற்ற வேலைகள்லாம் வர்றாங்களோ அந்த மாதிரி அநேகம் பேர் பஞ்சாப்ல இதே மாதிரி வேலைக்காக குடிபெயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு பள்ளிவாசல கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா என்ன இல்லை, இவங்க சொல்வதை போல செய்தில்லை, யாருக்கும் தருவதில்லை, கொடுப்பதும் இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம். இது நமக்கு ஒரு அதிர்ச்சிகரமான, முஸ்லிம்கள் தங்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உள்ளதுதான். 12,000 பள்ளிவாசல்களை இந்திய முஸ்லிம்கள் சுதந்திர இந்தியாவில் இழந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த பள்ளிவாசல்களை அழிப்பது, அபகரிப்பது என்பதில் இந்துத்துவ சக்திகள், பாசிஸ்டுகள் 3 வகை சூழ்ச்சிகளை கையில் வச்சிருக்காங்க. 3 வகையான சூழ்ச்சிகளை கையில் வச்சிருக்காங்க. அந்த 3 வகையான சூழ்ச்சிகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தா, கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்தின் வாயிலாக பள்ளிவாசல்களை அழித்தல். அடுத்ததாக, தொல்லியல் துறை மூலமாக அபகரித்தல், அழித்தல் அல்லது இந்துக்களுக்கு கோயில்களாக மாற்றுவதற்கு வழிவிடுதல். இது ஒரு 2வது வகையான சூழ்ச்சி. 3வது வகை என்னன்னா, நீதிமன்றங்கள் மூலமாகவே அழித்தல், அபகரித்தல். இந்த 3 வகை சூழ்ச்சியை இந்துத்துவ பாசிச சக்திகள் இதை திட்டமிட்டு காய் நகர்த்து வரக்கூடிய சூழலைத்தான் பார்க்கிறோம். நெடிய வரலாறை குறித்து நேற்றைக்கு பார்த்திருக்கோம். இந்த கலவரங்களை ஏற்படுத்தி பள்ளிவாசலை அழித்தல், அபகரித்தலை பொறுத்த வரைக்கும் வரலாற்றை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல 1979 மத்திய பிரதேசத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு கலவரத்துல கிட்டத்தட்ட 55 பள்ளிவாசல்களை அழித்து விட்டார். 55 பள்ளிவாசல 1979 மத்திய பிரதேசத்தில் நடந்த கலவரத்துல அழிச்சிருக்காங்க. 1989 பாகல்பூர் அங்க நடந்த ஒரு ரத்தக்களரி கலவரத்துல, நமது வரலாற்றை தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், அறிந்தவர்கள் பார்த்திருக்கக்கூடிய செய்தி. பாகல்பூர்ல நடந்த கலவரத்துல பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், BSF அந்த கலவரத்தை ஒட்டி முஸ்லிம்களில் ஒரு பெரும் எண்ணிக்கையினரை அழைத்து போய் ஒரு ஆற்று ஓரத்துல வச்சு பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் சுட்டு கொண்ட, தலையிலேயே சுட்டு கொண்ட வரலாறு இந்தியாவில, சுதந்திர இந்தியாவில் நடந்த வரலாறு. அதுல பல பேர் தண்டிக்கப்பட்டு வழக்கு நிலுவையில் இருக்கிற போதே பல காவல்துறை அதிகாரிகள் இறந்து போனதும் இன்றைக்கு வரலாறாக இருக்கிறது. அந்த இரத்தக்களில் ஏற்பட்ட கலவரத்தில் 57 பள்ளிவாசல்களை பாகல்பூர்ல அழித்திருக்கிறார். அதை ஒட்டி 1990 ஹைதராபாத்ல அன்னைக்கு இருந்த ஒருங்கிணைந்த ஆந்திரால பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப்பட்ட கலவரத்துல இஸ்லாமுடைய வழிபாட்டு தலங்கள், அவருடைய கட்டிடங்கள், கலாச்சார அடையாளங்கள் என 77 கட்டடங்கள் இவ்வகையாக அளிக்கப்பட்டது. இதுவும் நமக்கு அவர் சொல்லக்கூடிய உமர் காலித் அவர்கள் ஜேயினுடைய மாணவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கக்கூடிய ஆலய இடிப்பில் அவமதிக்கப்பட்ட மதம் என்கின்ற ஒரு ஆங்கில நெடிய கட்டினுடைய தமிழாக்கத்தை தான் நாம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறாக 1990 77 இடங்களை அவர்கள் கட்டிடங்களும் நம்முடைய இஸ்லாமிய அடையாள சின்னங்களையும் அளித்தார்கள். அதை ஒட்டி 2002 குஜராத்துடைய கலவரம் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம். பெரும்பாலும் நம்ம கேள்விப்பட்ட அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, பில்கிஸ் பானுடைய வழக்கு இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதுல புதிய செய்தி என்னன்னு கேட்டா, பில்கிஸ் பானுவும் குஜராத் வழக்கை ஒட்டி ஒரு 13 சாட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பை இன்னைக்கு விலக்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள நடந்தது. ஒரு வாரத்துக்குள்ள அதுக்கு அப்ப எப்படி விளக்கிட்டேன்னா அந்த சாட்சிகளுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்,
அப்போ எந்த ரெக்கார்டும் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்தால், வழக்கு பதிவு செய்யப்பட்டால், முதல்ல வழக்கு பதிவு செய்யப்படாது, வருவதற்கே பயத்தை ஏற்படுத்துவார்கள். வந்தால் வழக்கு பதிந்தால் அந்த வழக்கில் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்படாது. அதுல இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ல நீர்த்து போயிடும். அதையும் தாண்டி வழக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு சொன்னா சாட்சிகளை கொள்வது, சாட்சிகளை மிரட்டுவது, சாட்சிகள் அதையும் மீறி மேல்கோர்ட்ல போய் தனக்கான பாதுகாப்பு அந்த பாதுகாப்பையும் அபகரிப்பது, பிடுங்குவது. இதுதான் இந்திய வரலாற்றிலே பாசிஸ்டுகள் செய்த எல்லா விதமான அட்டூழியங்களுக்கும் கொடூரத்துக்கும் ஆதாரம் இல்லாமல் அழித்தொழிக்கக்கூடிய ஒரு செய்தி. நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்ப 2022 நமக்கு தெரிஞ்சது பில்கிஸ் பானோட வழக்கு. அதே போல 2002 குஜராத் கலவரத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றை கிழித்து சிசுவை எடுத்து சூடாயுதத்தில் வைத்து நெருப்பில் காட்டினார்கள் என்ற செய்தியும் கூடுதலாகவே இந்திய இஸ்லாமியர்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாற்று செய்தி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பெரும்பான்மையாக நம் சமூகத்தில் இருப்பவர்கள் அந்த கலவரத்தில் எத்தனை பள்ளிவாசல்கள் தகர்க்கப்பட்டது, எத்தனை தர்காக்கள் தகர்க்கப்பட்டது, எத்தனை அழித்தொழிக்கப்பட்டது என்கின்ற ஒரு கணக்கோ, அதை பற்றிய விவரமோ, அதை பற்றிய தெளிவோ, அதை பற்றிய பார்வையோ நமக்கு 236 பள்ளிவாசல்களும் தர்காக்களும் குஜராத்துடைய 2002 கலவரத்துல நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி முஸ்லிம்களிடத்திலே பெருவாளாக கடத்தப்படவில்லை. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. இப்படி 2022 எவ்வளவு பள்ளிவாசல்கள் நம்ம பார்த்திருப்போம். சமீபத்துல ஷாஹின்பாக் சிஐஏவுக்கு எதிராக டெல்லியில் நடந்த ஒரு பெரிய கலவரம். அந்த கலவரத்துல கூட பள்ளிவாசல் எல்லாம் தகர்க்கப்பட்டு நம்முடைய தமிழ்நாடு ஜமாத்து உலமா போய் அந்த பள்ளிவாசலை ஏற்றெடுத்து அதை மீண்டும் புனர் நிர்மாணம் செய்து கொடுத்திருக்கிற செய்திகளை கூட நாம் பார்த்திருக்கோம். அதே போல நம்ம கோயம்புத்தூர்ல 1997 ரத்தனபுரியில் இருக்கிற பள்ளிவாசல், கம்பட்டிகாலில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், எங்கெல்லாம் புறநகர பகுதிகளில் லங்கர் கானா உட்பட நம்ம பூமார்க்கெட்டில் இருக்கிற லங்கர் கானா, துடியூரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், எல்லாவற்றிலையும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல் கூட பன்றி தலையை வெட்டி வீசி விட்டு சொன்னதெல்லாம் வந்திருக்கு. கலவரத்தை ஏற்படும், நிர்வாகம் மறைத்து அதை ஒழித்து விட்டது. இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பள்ளிக்குள்ள குரானை எரித்த சமாச்சாரம். இப்படி பள்ளிவாசல்கள்ல முழுவதும் முஸ்லிம்களை, அவருடைய வணக்க வழிபாட்டு தலங்களை அழித்தொழிப்பதும், அபகரிப்பதும், கேவலப்படுத்துவதும், அச்சுறுத்துவதும், திகிலை ஏற்படுத்தும், மொத்தத்தில் உளவியல் ரீதியாக முஸ்லிம் சமூகத்தை எல்லா நிலைகளிலும் ஒரு பொது நிலைகளில் அச்ச நிலைகளே வைத்திருக்க வேண்டிய சூழலை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது கலவரத்தின் மூலியமாக 3 வகை சூழ்ச்சிகளில் ஒன்று. அடுத்தது நம்ம பார்த்தோம்னு சொன்னா தொல்லியல் துறை. இந்த தொல்லியல் துறையை பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அதிகாரபூர்வமாக சில நியாயமான காரணிகளுக்கும், சில பொதுநோக்கு காரணிகளுக்கும், சில வரலாற்று சுவடுகளை பாதுகாப்பதற்கான காரணிக்கும் என்று ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு இந்துத்துவ சக்திகள் அந்த தொல்லியல் துறைக்குள் ஊடுருவி கொண்டு அவர்கள் திட்டமிட்டு சில பள்ளிவாசல்களை அழித்தல், அபகரித்தல், அடுத்த இந்து சமூக மக்களுக்கு அதை வழிபாட்டுக்காக திறந்துவிடும். அந்த அடிப்படையில தொல்லியல் துறை மட்டும் இந்தியாவில 118 பள்ளிவாசல்களை அபகரித்து வச்சிருக்காங்க. நாம சொன்ன முன்னர் காரணிகளை போல பாதுகாக்கிறோம், வரலாற்று சூழலை பாதுகாக்கிறோம், அதை சட்டப்பூர்வமா இருந்து செய்யறோம். அதுல கூட நேற்று தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய நேற்றைக்கு குதிப்பினரை குறித்த ரிட்டையர்டான ஒரு தொல்லியல் துறை ஏஎஸ்சி அதிகாரி ரிட்டையர்டான பிறகு என்ன செய்தி சொன்னான்னு கூட நம்ம நேற்று செய்தியை நம்ம உங்கள்கிட்ட கடத்தி சென்று இருக்கோம். அப்ப அவங்க பல காரணங்களை சொல்லி இந்த மாதிரி செய்யறாங்க. அதுல நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற வேலூர், நம்முடைய வேலூர் கோட்டையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல இன்னைக்கு வரைக்கும் என்னல்ல திறந்து விடப்படல, அங்கு தொழுகை. நம்ம எல்லாம் வரலாற்றுல கேள்விப்பட்டிருப்போம். 1857 சிப்பாய் புரட்சி. இந்த சிப்பாய் புரட்சி வரலாறு, அந்த வரலாறு நம்ம சப்ஜெக்ட்ல இல்ல, மேலோட்டமா தொட்டு செல்லலாம். அதுதான் இந்தியாவில் ஏற்பட்ட முதல் ஆங்கிலேயனுக்கு எதிரான ஒரு புரட்சி என்று நாம் படித்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம். ஆனால் அந்த புரட்சிக்கு முன் வித்திட்ட ஒரு புரட்சி 1806 வேலூர் புரட்சி, 1806. அது வேலூர் புரட்சி. அந்த வேலூர் புரட்சி ஏன் அப்படி ஒரு புரட்சிக்கு வித்திட்டது என்று சொன்னால், திப்பு சுல்தான் அவர்கள் சகிதாக்கப்பட்ட பிறகு அவருடைய வாரிசுகள் எல்லாத்தையுமே கொண்டு வேலூர் கோட்டையில அந்த சிறையில தான் அடைச்சி வச்சிருக்காங்க.
அந்த சிறையில் அடைச்சி வச்சிருந்த அந்த திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் ஒருவருடைய திருமண நாளை புரட்சிக்கான நாளாக மாத்தினார். ஒரு திருமண நாளை நம்மளாம் என்ன கல்யாணம் என்ன பண்ணுவோம், நகை வாங்குவாங்க, சேர்த்துவாங்க, சாப்பாடு என்ன, எத்தனை தலைன்றது, இலை எவ்வளவு, கணக்கு என்ன, துணி என்ன, மணி என்ன, நம்ம இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு நாளாக நாம் திருமண நாளை, ஆனால் திருமண நாளை புரட்சிக்கு வித்திடுகிற நாளாக தேர்ந்தெடுத்தது திப்புவின் வாரிசு. அந்த புரட்சி அவர்கள் ஏற்படுத்தினார்கள், கைது செய்யப்பட்டார்கள், அங்கே கொன்றொழிக்கப்பட்டார்கள். அதுதான் வேலூர் புரட்சியுடைய அடையாளம். வரலாற்றில் பெருவாரியாக வேலூர் புரட்சியை பற்றி பேசுவதில்லை. நாம் கிடைத்த நேரத்தில் சில செய்திகளை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்றோம். அப்படிப்பட்ட வேலூர் புரட்சிக்கு வித்திட்டிருக்கிற வேலூர் கோட்டை, அங்கு இருக்கிற பள்ளிவாசல் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு தொழுவதற்கு அனுமதி இல்லை. இதுதான் தொல்லியல் துறை இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை அபகரிக்கக்கூடிய லட்சணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்படி தொல்லியல் துறை கையகப்படுத்தி வைத்திருக்கிற பள்ளிவாசல்கள் குறித்து 1979 காங்கிரஸ் அரசு, அன்றைக்கு மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அரசு ஒரு வாக்குறுதி முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறது. என்ன வாக்குறுதி கொடுக்குதுன்னு கேட்டா, காங்கிரஸ் அரசு ஏற்படுத்தின எல்லா நீதித்துறையினுடைய அறிக்கைகளுமே அது அப்படி ஃபைல் எல்லாமே பீர்வால நம்ம தூங்குற மாதிரி தான். அது மண்டல் கமிஷன் அறிக்கைக்கு கொஞ்சம் பிபிசி எடுத்து செஞ்சார். அதுக்கு பிறகு பார்த்துன்னு சொன்னா ரங்கநாத் மிஸ்ரா, சச்சாரி கமிட்டியுடைய அறிக்கைகள் எல்லாமே இன்னைக்கு எங்க உயிர்ப்பிக்கப்படாமல் உறங்கி கொண்டிருக்கிறதா. 1979 காங்கிரஸ் என்ன சொல்லுன்னு கேட்டா, தொல்லியல் துறை கையகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல அங்க மக்கள் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி என்று இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அதை விடுவித்து முஸ்லிம்கள் அதை வழிபாட்டு தலமாக மாத்திக்கிறதுக்கு நம்ம அனுமதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குது. இந்த வாக்குறுதியை நம்பி வடநாடுகளில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறை கையகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் முஸ்லிம்கள் தொழுத்துக்கு போகும்போது அவர்கள் விரட்டப்பட்டார்கள், அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருந்தான். காங்கிரஸ் அரசு கொடுத்த வாக்குறுதியுடைய லட்சணமாக இருந்து கொண்ட வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இது தொல்லியல் துறையினுடைய விஷயம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் சொன்னா, நீதிமன்றத்தால் அபகரித்தல், அழித்தல் அல்லது நேற்றைய வரலாற்றை பார்க்கிற போது இந்து சமூகத்துக்காக அந்த வழிபாட்டு தலங்களை திறந்து விடுவது, இதையும் நீதிமன்றத்திலேயே செஞ்சுட்டு வர்றாங்க. அதுக்கு முத்தாய்ப்பாக அவர்கள் எடுத்துக்கொண்டது பாபர் மஸ்ஜிதுடைய வழக்கு. நமக்கு எல்லாம் தெரியும், 1992 ஏறத்தாழ 450 ஆண்டுகள் இந்த நாட்டுடைய ஒரு மதச்சார்பியின் அடையாளமாக, கம்பீர தோற்றமாக இருந்த பாபர் மஸ்ஜிதை அது கீழே கோயிலை இடிச்சுதான் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க. 1948 ஜனவரி 31 காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்டு RSS என்கின்ற அமைப்பு தடை செய்யப்பட்டு, அந்த தடை செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த தேசத்துடைய தந்தையை மகாத்மா காந்தியை RSS கொன்றுவிட்டது என்பதனால், தடை செய்யப்பட்டதனால் இந்திய மக்கள் ஒரு கொந்தளிப்புல எங்க RSS பார்த்தாலும் கல்லால் அடிப்பது என்கின்ற ஒரு நிலையை இந்த தேசம் போய்கொண்டிருந்த சூழலில் தான் இதை எப்படி மடைமாற்றுவது, இதை எப்படி நாம நமக்கான ஒரு சாதகமான ஒரு சூழலை எடுத்துக்கொள்வது என்று அந்த பார்ப்பனிய அந்த சனாதன கும்பல் உயர் சாதி என்கின்ற அடிப்படையில் கோத்திரத்தை வகுத்து இந்துத்துவ பாசிஸ்டுகள் மீண்டும் ஒரு குள்ளநெறி தந்திரத்தை கையில் எடுத்தார்கள். அது என்னவென்றால், ஆங்கிலேயர் காலத்திலே பிரிட்டிஷ் அரசு இருக்கிற போதே அன்றைக்கு அயோத்தியை வைத்து ஒரு சதியை செய்தார்கள். அதுல ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கவும் அந்த பொறியை திரும்பவும் எடுத்து 1949 தடை செய்யப்பட்டு RSS மீது மக்களுக்கு இருந்த அந்த வெறுப்பை மடைமாற்றுவதற்காக வேண்டி 1949 ஒரு குழந்தை ராமர் சிலையை கொண்டு பள்ளியாசல் 1949 வச்சு முன்னாடியே அதுக்கான நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே வச்சு முஸ்லீம்கள் நம்ம என்ன பண்ணோம், நம்ம எப்பவுமே நம்ம ஒரு தெரியுமில்ல, நம்ம அப்பாவித்தனமா உடனே அந்த பள்ளிவாசல் இருக்க சிலைய எடுத்து போட்டு பள்ளிவாசல்ல யாருக்கு வச்சு அவனை கைது பண்ணி கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்கு போயிடணும். கோர்ட்டுக்கு போனோமே அது அப்படியே இருக்கணும், ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுறேன். எப்ப போனாலும் என்ன பண்ணிடுவான், ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன், இருந்தவாறு அப்படியே இருக்கட்டும். இது அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு இருக்கிற போது ஆட்சியில, அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில அது நடந்த போதும்
அதுக்காக இந்த கே நையார் என்ற நீதிபதி தான் அதுக்கு முழுக்க காரணம். அன்னைக்கு இருந்த இந்துத்துவ சக்திகள் அழகான முறையில் அவர்கள் செய்த அந்த காரியம் 2 வகையான வெற்றி அவர்கள் தந்தது. ஒன்று, அந்த இடத்துல இந்துக்களை மொத்தமாக ஒரு மதவெறிப்பால் கொண்டு வந்தார்கள். RSS மீது இருக்கிற கோபத்தை வெறுப்பும் மறக்கடிக்க செய்தார்கள். அதை தொடர்ந்து நமக்கெல்லாம் தெரியும், ராஜீவ்காந்தியினுடைய அரசு இது வந்த போது திறந்து விடப்பட்டு வழிபாட்டுக்கு விடப்பட்டதும் வழக்கு நடந்ததும் கிட்டத்தட்ட இந்த வரலாற்றை பார்க்கிறோம். ஆனால் 5 நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இந்த வழக்கை குறித்து சொல்லுகிற போது 1949 குழந்தை ராமர் சிலையை கொண்டு போய் பாபர் மஸ்ஜிதுக்குள்ள வச்சது சட்ட விரோதம், அது ஒரு குற்றம், இடித்தது குற்றம். அதே போல அது கோயிலை இடித்துத்தான் கெட்டப்பட்டது என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் தொல்லியல் துறையும் வழங்கவில்லை. எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டான், பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை அங்குதான் ராமர் பிறந்தார் என்கின்ற காரணத்தினால் நாம் என்ன பண்றோம், அந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்துரும், அதுக்கு பார்க்காம வேற கொடுத்துருவோம். இதை பட்வருத்தனமாக இந்த நீதிபதிகளுடைய தீர்ப்பை குறித்து முன்னாள் தமிழகத்தினுடைய உயர் நீதிமன்ற நீதியரசர் என்று சொல்லப்படுகிற நீதிபதியாக இருந்த மரியாதைக்குரிய ஹரி பரந்தாமன் அவர்கள் சொல்லுகிற போது ஆபரேஷன் சக்சஸ் பின்ன பல்வேறு நீதிபதிகள் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு நம்ம சரப்புல கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த தீர்ப்பெல்லாம் முடிச்ச பிறகு நீதிபதி சந்திரசூட் சமீப காலத்துல ஒரு பேட்டி கொடுக்கும்போது, இது எப்படி தீர்ப்பு கொடுப்பது என்று நான் கடவுளிடம் கேட்டேன், அவர் கொடுத்த ரிசல்ட்டை கொடுத்தேன். இப்ப அதுக்கப்புறம் நம்ம புரோட்டா மாவு குழைச்ச மாதிரி நான் அப்படி சொல்லல இப்படி சொல்ல சந்திரசூட் சொல்லக்கூடியதும், சமீபத்துல நேரடி பேட்டி எடுத்த பிபிசியினுடைய செய்தி நிறுவனத்துல கேட்ட குறுக்கு கேள்விகளுக்கெல்லாம் திகைத்தை போய் பதில் சொல்ல முடியாமல் சந்திரசூட் திகைத்ததையும், அதை முழுவதுமாக ஒரு நேரடி ஒளிபரப்பாக முன்னாள் தமிழகத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளான ஹரி பரந்தாமன் அவர்களும் அதே போல நீதிபதி சந்துரு அவர்களும் ஏறத்தாழ 1 மணி நேரமாக பத்திரிகையாளர் சந்திப்புல சந்திரசூட்டுடைய அந்த ஒருதலைபட்சமான நடவடிக்கையும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் நீதித்துறையின் மீது உலகரங்கில் ஏற்பட்டிருக்கிற மாபெரும் ஒரு வரலாற்று பிழை என்பதை திட்ட தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிற சூழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். இதே நீதித்துறை தான், இதே சந்திரசூட் தான் இந்த தீர்ப்பை சொன்ன பிறகு இப்படி பள்ளிவாசலுடைய பிரச்சனைகள் ஒரு நெடிய வரலாறாக சுதந்திரத்துக்கு பிறகு இந்த தேசத்துல தொடர்ந்து கொண்டிருக்கிறதை சில அரசியல் ஆய்வாளர்கள் கூர்ந்து கவனித்தனுடைய வெளிப்பாடு, இந்த பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருந்த நாட்டில் அமைதி நிலவாது, இது ஒரு மதச்சார்பற்ற நாடு, இதை நாம் அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் 1991 என்கின்ற ஒரு ஆக்ட், வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1991 கொண்டு வந்தாங்க. அதுல பாபர் மஸ்ஜித் மட்டும் பிரச்சனைக்குரிய விவகாரத்தில் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விட்டு 1947 இந்தியா சுதந்திரம் அடைகிற போது பள்ளிவாசல் எப்படி இருந்ததோ அது அப்படியே தான் இருக்கணும், குருத்துவாரா எப்படி இருந்ததோ அது அப்படியே தான் இருக்கணும், கோயில் எப்படி இருந்ததோ அது அப்படித்தான், சர்ச் எப்படி இருந்ததோ அது அப்படித்தான், புத்த கேடங்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி புத்த ஆலயங்கள் அவ்வாறுதான் இருக்கணும். 1947 முன்ன இருக்கிற எந்த சங்கதிகளையும் கொண்டு வந்து மீண்டும் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி 1991 ஒரு ஆக்ட அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் சட்டத்தை நிறைவேற்றி வைத்திருந்த சூழலில் நீதிபதி இதே சந்திரசூட் என்ன பண்றாருன்னா, கியான்வாபி மசூத் விவகாரத்துல முஸ்லிம்களுடைய எல்லா பெட்டிஷன்களையும் அவரு புறக்கணித்து விட்டு ஆய்வு செய்வதற்கு அனுமதியை கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு என்னன்னு கேட்டா, இந்த நாடு ஜனநாயக நாடு, இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு, இந்த நாட்டுக்கென்று ஒரு அழகிய அரசமைப்பு சட்டம் இருக்கிறது. இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற போது இந்த நாட்டுல வாழுகிற எல்லா சமூக மக்களுக்குமான ஒரு சட்ட உரிமைகளையும் சிவில் உரிமைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டமாக இந்த தேசம் இருந்து கொண்டிருந்தது. எப்படி அப்படின்னு சொன்னா, நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, கிரைம் அண்ட் சிவில். கிரைமை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். திருட்டு, வழிப்பறி, கொலை, சொத்து மற்ற அபகரிப்பு, இது மாதிரியான எல்லா சட்டமும் எல்லா சமூகத்துக்கும் ஒரே சட்டம், அந்த கிரைம் ஆக்டை பொறுத்த வரைக்கும். சிவில் ஆக்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டா, முஸ்லிம்கள்
இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்து கொள்ளலாம். முஸ்லிம்கள் இஸ்லாமிய முறைப்படி தலாக் குலாவு கொடுத்துக் கொள்ளலாம். அவர்கள் இஸ்லாமிய வழிமுறைப்படி அவருடைய வழிபாட்டு சம்பந்தப்பட்ட, அதாவது இஸ்லாமியர்களுக்கு என்ற ஷரியத் சட்டத்தினுடைய அந்த சிவில் சட்ட உரிமைகள் இந்திய அரசமைப்பு சட்டை வகுத்து வழங்கியது. இது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வழங்குச்சானா? கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கும் அவர்களுடைய மத நம்பிக்கை அடிப்படையில் திருமண விவகாரம் சொத்துரிமை உரிமைகளையும் அது எந்த வகையில வகுத்திருக்கிறதோ அதை அவர்களுக்கும், இந்துக்களுக்கு என்ற சொத்துரிமைகளும் அவர்களுக்கு என்ற வழிபாட்டு உரிமைகளும் வணக்க முறைகளும் திருமண முறைகளும் எவ்வாறு இருக்கிறதோ அது அவர்களுக்கு என்று சிவில் உரிமைகளை அவருடைய மத நம்பிக்கைக்கு ஏற்ப அரசமைப்பு சட்டம் வகுத்து கொடுத்தது. அப்படி வகுத்து கொடுத்த அந்த அரசமைப்பு சட்டம் அதை ஒட்டி இந்தியாவில் ஏற்பட்ட பாபர் மஸ்ஜித் விவகாரத்தில் ஏற்பட்ட பதட்டம் இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தையும் இந்த நாட்டுடைய மதச்சார்பின்மையும் பேணி பாதுகாக்க வேண்டும், அதனுடைய ஸ்திரத்தன்மையை நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று பல சட்டங்களை கொண்டு வந்தது. ஆனால் இந்த எல்லா சட்டத்தையும் இன்றைக்கு காலில் போட்டு விரித்த ஒரு கும்பல் தான் RSS இந்துத்துவ பாசிச கும்பல். செய்து கொண்டிருக்கிற அனைத்து செயல்களுமே இன்னைக்கு என்னன்னு கேட்டா சட்டவிரோத செயல்கள் தான். இந்த சட்டவிரோத செயல்கள் முழுவதும் செய்து கொண்டு சட்ட விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, எங்களுக்கு இன்னல்கள் ஏற்படுகிறது, எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, எங்கள் ஆலயங்கள், எங்களுடைய வழிபாட்டு தலங்கள், பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள், தர்காக்கள் இங்கே குறிவைக்கப்பட்டு சூழ்ச்சி செய்யப்பட்டு தாக்கப்படுகிறது, அபகரிக்கப்படுகிறது என்று ஜனநாயகம் வழங்கி இருக்கிற உரிமைகளை கொண்ட போராட்ட களத்தில் வந்து நின்று நாம் போராடினால் இவர்கள் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் இப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிருக்கோம். இது எப்ப சொல்றான்? ஒரு 5 நாட்கள் முன்னாடி டெல்லியில ஜந்தர் மந்தர்ல ஆல் இந்தியா லா ஷரியத் லா போர்ட், நம்முடைய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் டெல்லியில வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது. அந்த சட்ட திருத்தத்தை எடுத்த போராட்டத்துல டெல்லியில பாஜக என்ன சொல்லுதுன்னா இது வந்து வன்முறையை கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு அங்க இருக்காங்க. அதே நேரத்தில் அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கிறதை ஒட்டி ஒரு திரைப்படத்தை வெளியிட்டு நேற்று சொல்லும்போது சொன்ன அவுரங்கசீப்புடைய விவகாரத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய அடக்க ஸ்தலத்தை தகர்க்க வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியை ஒரு பக்கம் செய்துவிட்டு இதுக்கு யாரெல்லாம் தூண்டுகோலா இருக்குன்னா பாஜக அதை ஆதரிக்கிறது, பாஜக கூட்டணி இருக்கிற சிவசேனா ஆதரிக்கிறது, இந்தியா கூட்டணி என்று சொல்கிறமே அதுல ஒரு சிவசேனா இருக்குல்ல ராஜ் தாக்கரே, அந்த ராஜ் தாக்கரேவுடைய சிவசேனாவும் என்ன இருக்கு அங்க இருக்கிறத தகர்க்கணும்னு சொல்லுது. இதையெல்லாம் தாண்டி கூட்டணி கட்சியில் இருக்கிற ராம்தாஸ் அதுவாலே என்று சொல்லப்படக்கூடிய தலித்துகளுக்கான ஒரு தலைவர் என்று அறியப்பட்ட பாஜக கூட்டணியில் இருக்கிற நபர் என்ன சொல்றாருன்னா அது வந்து அவமானமானதுதான், அப்படி கொல்லப்பட்டதுதான், ஒரு கொடூரமானவர் தான், ஆனா அதை அப்படியே விட்டுட்டு போறது நல்லதுன்னு 99 மட்ட ரகமான செய்திகளை சொல்லிவிட்டு சும்மா இருக்கிறவன முதல்ல சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல சில முதலமைச்சரை போட்டே கல் எங்கேயாதுன்னா அதுக்கு பேர் கல் எரியும். அந்த மாதிரி இந்த செய்தியை சொல்லுகிற போது எவ்வளவு நயவஞ்சகத்தோடு இன்றைக்கு பாஜக கூட்டத்தில் இருக்கிற கட்சிகளா சேர்ந்து இன்னைக்கு அதை தகர்க்கணும். அடுத்தடுத்து இந்துத்துவ சக்திகள் இன்றைக்கு நம்முடைய வழிபாட்டு தலங்கள் மீதும் நம்முடைய நம்பிக்கையின் மீதும் இன்றைக்கு உளவியல் ரீதியாக முஸ்லிம்களை திட்டமிட்டு அழித்தொழிக்கக்கூடிய திட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு தருணத்துல நாம முஸ்லிம்களாகிய நாம் இதை எவ்வாறு நம்ம முறையிடுக்கிறோம், இதை நாம் எப்படி முன்னெடுக்கிறோம்? 1992 பள்ளிவாசல் இடிப்புக்கு பிறகு அந்த இடிப்புக்கிற ஒரு 100 ஆண்டு திட்டங்களை தீட்டி இங்கே காய் நகர்த்தி கொண்டிருக்கிற போது அவர்கள் ஒவ்வொன்றாக நம்முடைய விஷயத்துல வெற்றி கொண்டே வருகிற போது நம்முடைய சமூகம் மசாயல்களை பேசிக்கொண்டு மசாயல்களை தர்கித்துக் கொண்டு நமக்குள்ளார பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய மொத்த எனர்ஜியை நம்முடைய வீரியமிக்க செயல்பாடுகளை அதை நாம் சுருக்கி கொண்டு பாசிஸ்ட் திட்டங்களையும் பாசிஸ்டுடைய நயவஞ்சகத்தையும் புரிந்து கொள்ளாமல் நாம் நம்முடைய பிணக்கில் செய்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு அது முக்தி போய் இன்னைக்கு என்ன நிலைமையில வந்து விட்டுருக்குன்னு சொன்னா இன்னைக்கு அடுத்தடுத்து மதுரா, கியான்வாபி, உத்தரப்பிரதேச சாம்பல், இன்னைக்கு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அவுரங்கசீப் உடையது, சார்மினார்ல இன்னைக்கு குதுப் மினார்ல, இன்னைக்கு அஜ்மீர் தர்கால, திருப்பரங்குன்றம்
நீதிமன்றத்துல நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிய கூட அந்த தீர்ப்பு எல்லாமே இன்றைக்கு அவர்களுக்கு அந்த தீர்ப்பு ஒத்து வராது. முஸ்லிம்கள் ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுத்தாலும் அது சட்டவிரோதம். இவர்கள் செய்கிற எல்லா சட்டவிரோத செயல்களும் இன்றைக்கு முழுக்க முழுக்க நீதிமன்றமும் ஆட்சியாளர்களும் மொத்தமாக அரசு துறைகளும் இன்றைக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த தருணத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால், நம்முடைய பள்ளிவாசல்கள் மீது அவர்கள் எடுத்துச் சொல்லுகிற வரலாற்று அந்த புனையப்பட்ட வரலாறுகளை பள்ளிவாசல்கள் இடித்து தகர்க்கப்படவில்லை என்கிறதை சொல்றோம். அதுல குறிப்பா இந்த இந்துத்துவ கும்பல் சில விஷயங்களை முன்னெடுக்கிற போது சில பாமர மக்களும் கூட்டோடு சேர்ந்து கொண்டு இந்த ஆலை இடிப்புல ஆலை அபிவிருத்தில போறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அவங்களுடைய அறியாமையில ஒரு காரணம். அது என்னன்னு கேட்டா, பள்ளிவாசல்களை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா தாஜ்மஹால பள்ளிக்கல்ல வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து கட்டுறது இதெல்லாம் ஏறத்தாழ ஏகதேச பள்ளிவாசல்கள் எல்லாமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இஸ்லாத்தை தழுவியவர்கள், அதாவது பள்ளிவாசலை கட்டுற போது பள்ளிவாசலை கட்டுவதற்கு இருந்த ஆலயத்தை கட்டக்கூடிய கட்டிட தொழிலாளர்கள் எல்லாமே இந்து சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பழமை வாய்ந்த பள்ளிவாசல்கள்ல நம்ம மாணிக்கி குரு தீனார் அவர்களுடைய ரசூலுல்லாஹி காலகட்டத்திலேயே இங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து இஸ்லாத்தை சேரமான் பெருமான் அவருடைய பெருமானுடைய அந்த பள்ளிவாசல் நம்ம பார்த்தேன்னு சொன்னா அந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவோட கட்டடக்கலையில அது ஒரு ஒரு கோயில் வடிவத்துல தான் இருக்கும். அதே மாதிரி ராம்நாட்ல கீழக்கரையில இருக்கிற பள்ளிவாசல்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பில்லர் எல்லாமே பாறையில இருக்கிற பில்லர் அந்த சைடு எல்லாம் பார்த்தோன்னா அந்த வடிவம் எல்லாமே கோயிலுக்குள்ள பழகத்துல எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருக்கும். கடையநல்லூர்ல போய் நம்ம தென்காசி மாவட்ட கடையநல்லூர்ல போய் பார்த்தோன்னா நம்மளாம் தொழுதல் பள்ளிவாசல் போட்டா நம்ம குமிஞ்சு ஷார்ட்டா இருக்குல்ல, ஹைட் எல்லாம் இருக்காது, தலைக்கு மேல கை நீட்டா செவுறு முட்டும். ஆனா அதுல எல்லாமே பழைய பார்த்தேன்னு சொன்னா எல்லாமே பாறைகளால சும்மா கொத்தப்பட்டு சிலைகள் இருக்காது. ஆனால் ஒத்த நிலைப்பாடுகள கோயில்கள் இருப்பதை போல கட்டடக்கலை சிற்பண்ண அந்த விற்பனர்கள் அந்த சிற்பிகள் அவர்கள் வழிபாட்டு தளத்தை செய்யற போது அது ஒரு நம்பிக்கையோட செய்வாங்க. அது மாற்று மத நம்பிக்கையா இருந்தாலும் எதையா இருந்தாலும் அந்த வழிபாட்டு தளத்தோட வழிபாட்டு நிலையோட செய்வாங்க. பிறகு பிரிட்டிஷ் கையகப்படுத்த பிறகு அவர்களுக்கு சர்ச்செல்லாம் அவங்களுடைய தொழில்நுட்ப வல்லுநர்களும் கட்டடக்கலை வல்லுநர்களும் அவங்க சர்ச்சை கட்டுறதுனால அதுல வரல. நாம 800 வருஷம் இந்தியாவை ஆட்சி செய்ததால் நம்முடைய பள்ளிவாசல் அதுக்கு முன்னாடி உள்ள விவகாரம் எல்லாம் பார்த்தால் அன்றைக்கு இருந்த அந்த கட்டடக்கலை வல்லுநர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்களை தான் இவர்கள் சாதகமாக்கியிருக்காங்க. எனவே நாம் அவர்கள் என்ன சொல்லணும், இந்த மாதிரி பள்ளிவாசலுடைய கட்டடக்கலை நிகழ்வுகள் எல்லாம் நாம் எடுத்து மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்ந்தது. அதே மாதிரி முஸ்லிம்கள் இந்து கோயில்களை இழுத்தார்கள் என்றில்லை. ஏற்கனவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவுரங்கசீப் அவர்கள் மாபெரும் பொருளாதார ஒரு மோகம் கொண்ட நபராக ஷாஜகான் இருந்த போது, அவருக்கு ஆதரவாக அவருடைய அண்ணன் இருந்த போது அவர்களிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றி ஒரு நீதமான ஆட்சியை இந்தியா முழுவதும் கட்டமைப்பதற்காகத்தான் அவுரங்கசீப் முயற்சி எடுத்து கொண்டு வந்தார். ஆனா அவரை பத்தி இன்னைக்கு வேற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த பள்ளிவாசல் விவகாரத்தில் முஸ்லிம்கள் வருவதற்கு முன்னாடி அவுரங்கசீப் இப்படியாக இந்தியாவை ஒருங்கமைக்கிற ஒரு பேரரசாக கொண்டு வருகிற சிற்றரசராக இந்து குறுநில மன்னர்களே ஒவ்வொருவரும் தாக்கி கொண்டதிலேயே அவர்களுடைய நம்பிக்கையினுடைய வழிபாட்டு தலங்கள் தகர்க்கப்படும். இந்த வரலாற்றுல எவ்வளவோ ஆதாரங்கள் இருக்கு. அதுல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கிரிங்கேரி மடம் எல்லாம் மகாராஷ்டிராவிலிருந்து மராத்தியர்கள் படையெடுத்து அழித்தார்கள். அதை புனர் நிர்மாணம் செய்வதற்காக வேண்டி அங்க இருக்கக்கூடிய அந்த கிரிங்கேரி மடத்தை சேர்ந்தவர்கள் அங்க இருக்க சாமியார்கள் திப்பு சுல்தான் அவர்களை கண்டு அதற்கான மானியத்தையும் அதற்கான பொருளீட்டையும் திப்புவிடம் பெற்றதெல்லாம் இன்றைக்கு வரலாற்று ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சான்றுகளை பார்க்கிறோம். எனவே பள்ளிவாசலை இடித்தது முகலாயர்கள் தான் என்று சொல்கிற ஒரு செய்தியை நாம் மறுத்து மக்களுக்கு மத்தியிலே தெளிவான வரலாற்று என்ன இருக்கிறதோ எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல மசாலைகளை பேசி நமக்குள்ள பிணக்குகளை ஏற்படுத்துவதை விட நமக்கு எதிராக இந்தியாவில நித்தம் நமக்கு எதிரான ஒரு சதி திட்டம் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து களமாடுகிற சிந்தனைகளோடு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே நிலையும் நாம் கையில் எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய நேரத்துல நாம் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி இந்த இறுதி உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறோம். நம்முடைய மர்ஹூம் உஸ்தாத் சயீத் சாஹிப் அவர்கள் சொல்லுகிற போது, முஸ்லிம்களுக்கு தொழுகையில் கையை கெட்டிவிட்டால் அந்த கடமை முடிந்து விட்டது என்று முஸ்லிம்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் தொழுகையை கையை கெட்டிய கையை அவிழ்த்து விட்ட பிறகும் அவர்களுக்கு சில கடமைகள் இருக்கிறது.
என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் உஸ்தாத் சையத் சாஹிப் அவர்களுடைய அந்த வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம முன்னாடி பேச்சு நம்ம சொல்லும்போது சொன்னோம், நமக்கான கடமை என்பது தொழுகையோடு முடிஞ்சிருச்சு, நோன்பு வச்சதோடு முடிஞ்சிருச்சு, ஏதோ நம்மிடம் இருக்கிறதை கொண்டு ஜகாத் கொடுத்தோடு முடிஞ்சிருச்சு, ஹஜ் செய்தோடு முடிஞ்சிருச்சு. நல்ல அநீதிக்கு எதிராக களமாட வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவேதான் அதை குறித்து மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிற போது, நாம் கலிமாவை முன்மொழிந்து தொழுகையை நாம் முறைப்படி செய்து நோன்பு வைத்து ஜகாத் கொடுத்து நாம் ஹஜ் செய்து விட்டால் ஆறாவதாக நமக்கு இருக்கும் கடமை ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில பயணிப்பது, அநீதிக்கு எதிராக களமாடுவது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது சொல்றார், நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள் ஆனால் அதில் நன்மை இருக்கும், அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள், நான் அறிவேன். நீங்கள் ஒன்றை நேசிப்பீர்கள் விரும்புவீர்கள் ஆனால் அதில் தீமை இருக்கும், என்ன நீங்க அறிய மாட்டீங்க, நான் அறிவேன். அல்லாஹ் தான் அதை தெளிவா சொல்றான். எனவே சில துர்பாக்கிய நிலைகள் வருகிற போது, நமக்கு எதிரான சூழ்ச்சிகள் வருகிற போது, நமக்கு எதிரான சதித்திட்டங்கள் தீட்டுகிற போது, இந்திய வரலாற்றில கடந்து வந்திருக்கிற எல்லா வரலாற்றையும் நாம் தெரிந்து கொண்டு, மாலிக் சாபாஸ் அவர்களை சொன்னதை போல இந்த சமூகம் கடந்து வந்திருக்கிற வரலாற்றை அறிந்து கொண்டு எதிர்களமாடுகிற சிந்தனைகளை நமக்கென ஊக்கமளிக்கிற நெடிய வரலாறு இருக்கு. ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்ட தாரிக் பின் ஜியாதுடைய வரலாறு இருக்கிறது, ரோம் வெற்றி கொள்ளப்பட்ட முவாத்தாவுடைய வரலாறு இருக்குது, இஸ்லாம் வரலாற்று நெடுகளும் நமக்கு பல்வேறு செய்திகளை கடத்தி இருக்கிறது. இதையெல்லாம் விட நாம் குர்ஆனிலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் ஹதீஸ்களையும் நிறைய படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் நிகழ்காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு லைவ் டெலிகாஸ்ட் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு காசால இருக்கக்கூடிய அவருடைய போராட்டம், எத்தகைய போராட்டம். யஹ்யா சின்வார் அவர்கள் என்ன சொல்றாரு, கோவிட்ல பேண்டமிக்ல இந்த உடல் அல்லாஹ்வால் தந்திருக்கிற இந்த உயிர் சாவதை விட, ஏதோ விபத்துல சாவதை விட, ஏதோ நோய் வந்து சாவதை விட அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுவதுதான் சிறந்ததுன்னு சொல்றாரு. அவருடைய நிய்யத்தை இன்றைக்கு முஸ்லிம் உம்மத்தினுடைய ஈமானுக்கு உரம் ஏற்றும் விதமாக போர்க்களத்துல ஒரு போராளியாகவே ஒரு தலையில சால போட்டு மறைத்திருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு அல்லாஹ் இந்த ஈமான் கொண்ட முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு சமகாலத்தில் அப்படி ஒரு உரத்தை நம்ம கொண்டு கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். நாம நிறைய கேட்டிருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அம்சாரினோட வரலாறு கேட்டோம், நம்ம வந்து ஹந்தக் போர்ல பார்த்திருக்கோம், ஹந்தக் போர்ல அலிரனுடைய திறமைகளை பார்த்திருக்கிறோம், அகல் போரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம், முவத்தா போர்ல 1,00,000 பேரை எதிர்கொண்ட 3000 சகாபாக்கள், பத்ர் போர்ல 313 பேர், 1000 பேர் எதிர்கொண்டது, எல்லா வரலாறையும் பார்த்திருக்கிறோம். சுல்தான் சலாவுதீன் ஐயூபி எல்லா வரலாறை பார்த்தாலும் நிகழ்காலத்தில் ஈமானுக்கு ஒளிவற்றுகிற ஒரு செய்தியை பார்க்கும் தருணத்தை இங்க இருக்கிற நம்ம சமகாலத்துல வாழ்ந்து கொண்ட நமக்கு அல்லாஹ் தந்திருக்கானா, அது பாலஸ்தீன் தான். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் மட்டுமே சர்க்கிள் இருக்கக்கூடிய வெறும் 50 லட்சம் 40 to 50 லட்சம் மக்கள் தொகை கொண்ட 3 நிலப்பரப்புகளையும் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற இஸ்ரேல். ஒரு பக்கம் கடலு, 3 பக்கம் இஸ்ரேலு. எல்லா விதமான உலக போர்ல போட்ட குண்டை விட 2 மடங்கு குண்டை போட்டாங்க. 2ஆம் உலக போர்ல லிட்டில் பாய் என்று அமெரிக்கா 2 அணுகுண்டு வீசினான், 2 லட்சம் ஜப்பானிகளை கொண்டான், பல லட்சம் பேரை நிர்மூலமாக்கினான். ஆனா அதை விட 2 மடங்கு 80,000 டன்னுக்கு மேல குண்டுகளை வந்து இஸ்ரேல்ல போட்ட பிறகும் இன்றைக்கு புற்றீசல்களை போல அங்க இருக்கக்கூடிய போராளிகள் வெளிவந்து இந்த சமூகத்துக்கு உரமேற்றுகிறார்கள். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்பதை பறைசாற்றும் விதமாக, முஸ்லிம்களுடைய நிகழ்கால வரலாற்றை எடுத்துச் சொல்ல விடுவதாக, மேலும் மேலும் ஈமானை அதிகரிக்கும் விதமாக இன்றைக்கு எல்லா நாடும், ஐரோப்பா நாடுகள் ஆயுதத்தை கொடுத்த எத்தனையோ பேர் இருக்காங்க. ஜெர்மன் இருக்குது, பிரான்ஸ் இருக்குது, பிரிட்டன் இருக்குது, எல்லாரும் ஒன்று கொடுத்து ஆயுதத்தை கொடுத்து பொருளாதார உதவி செய்து கூட இன்றைக்கு அவர்களால் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள்ல மக்களுடைய உள்ளத்தை நிலைகுலை செய்ய முடியவில்லை. அவருடைய ஈமானை இன்னைக்கு என்ன ஆக்கியிருக்காங்களா, நம்முடைய ஹதீஸ்ல பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக முஸ்லிமுடைய ஈமானை, சகாபாக்களுடைய ஒரு ஈமானை ஒவ்வொரு தட்டுல வச்சா சகாபாக்களுடைய ஈமான் கணக்கும்பாங்க. நிகழ்காலத்துல உலகத்துல இருக்கிற மொத்த முஸ்லிமுடைய ஈமானையும் காசால வாழ்கிற மக்களுடைய ஈமானை ஒரு தட்டுல வச்சா இன்னைக்கு காசா மக்களுடைய ஈமான் தான் நிறைய கணக்குதாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து வருகிறோம். இது முஸ்லிம்களுக்கு இழப்புகளை தந்த போதும், சோதனைகள் வந்த போதும் அல்லாஹ் முஸ்லிம்களை வழிவற்றி கொண்டிருக்கிறார், அவருடைய ஈமானுக்கு உரத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தி நம்மிடம் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது.
எனவே அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் நாம் ஆரம்பிக்கிற போது நாம் சில வசனங்களை சொல்லியிருந்தோம். காப்பா, ஓ ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். சரிதா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் எதையும் நேரடியாக சொல்லுங்கள். வக்கூலு கவுலன் சரிதா, இத்தக்குள்ளாக அக்கத்து காத்திருவலா தமுத்துள்ள இல்லா வாட்டு முஸ்லிம். ஓ ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அஞ்ச வேண்டி முறைப்படி அஞ்சுங்கள். அன்றி முஸ்லிமாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள். இந்த அஞ்ச வேண்டியதுங்கிறது நம்ம என்ன பண்ணிடுறோம்? தொழுதுறோம், நம்மள்ட்ட இருக்கிறது போட்டு கொடுத்துடுறோம், சதக்கா போடுறோம், பண்றோம், திருமண முறைகளை கடைபிடிக்கிறோம், நம்ம வாழ்றோம். அஞ்ச வேண்டிய முறைப்படி என்கின்ற வார்த்தை என்பது அல்லாஹ் எதை நம்மி விதியாக்கி இருக்கிறானோ அந்த விதியாக்கப்பட்டதை செய்வதிலிருந்து நாம் தவறிவிடக் கூடாது என்பதற்குத்தான் அந்த அக்கத்து காத்தீர்கள் என்கின்ற வார்த்தை. நம்ம குதிபா அலைக்கும் முசியாமம், நம்ம ரமலான்ல என்ன சொல்றோம்? உங்கள் முன்னோர் மீது விதியாக்கப்பட்டதை போல உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கு. குத்திப அப்படின்னு அல்ல குர்ஆன்ல சொல்றான். அதை கொண்டு நீங்கள் இறையச்ச முடியலாம். அதே குத்திபாவத்தை அல்ல என்ன சொல்றான்? என்ன சொல்றான் அல்ல? போராடுவது உங்க மீது என்ன இருக்கு? விதியாக்கப்பட்டிருக்கிறது. அநீதிக்கு எதிராக களமாடுவதற்கு உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கு. எனவே நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய பெண்கள், உங்களுடைய வயது முதிர்ந்தவர்கள், எங்கே நம்மளுடைய வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டவர்கள் 5 இடத்துல இருந்து வாழ்ந்து நஷ்டமாயிட்டு இருக்கிறவங்க யாரெல்லாம் உங்களுடைய புறத்துல இருந்து உதவி செய்யக்கூடியவங்களுக்கு தரமாட்டியான அவங்க துவா செய்யறாங்க. அவர்களை பாதுகாக்க அல்லாஹ்வுடைய தூதர் மீது அளப்பரிய ஒரு நேசத்தை வைத்து அண்ணல பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கிற வழிமுறையை முன்னெடுத்து சமகால இந்தியாவிலே, இந்த ஜனநாயகத்தையும் இந்த சமகால இந்தியாவிலே அனைவருக்கும் அனைத்தும் வேண்டும், சமநீதி வேண்டும், சம சுதந்திரம் வேண்டும், சம பாதுகாப்பு வேண்டும், சமமான முறையில கண்ணியமான வாழ்முறை வேண்டும். நம்முடைய எதிர்கால சந்ததிகள் இந்த மண்ணிலே சுபிச்சமான முறையிலே இறை வழிபாட்டை இது போன்று பள்ளிகளில் அமர்ந்து இறைவனை துதித்து அவனை திக்ரு செய்து ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த அமைதியான நிலை எதிர்கால சந்ததிகளுக்கும் வேண்டும். அந்த எதிர்கால சந்ததிகள் நாம் மரணித்த பிறகு நம்முடைய காலத்தில் அநீதிகள் நடந்து கொண்டிருக்க போது அதை எதிர்க்காமல் எனக்கு கடை தான் முக்கியம், எனக்கு தொழில் தான் முக்கியம், எனக்கு வேற அறியில, நான் நோய் வாய்ப்பட்டேன், எனக்கு பிசினஸ், என்னோட குடும்பம் அப்படின்னு நம்மளை சுருக்கிட்டேன்னு சொன்னா நாம சேர்த்தி வச்ச சொத்துகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனா அவங்களுக்கு என்ன இருக்காது? உரிமை இருக்காது. அப்ப எங்க வாப்பா, எங்க மச்சான், எங்க மாமா, எங்க அண்ணன், என் சகோதரன் இவ்வளவு சொத்தை சேர்த்து வச்சாங்க, அவங்களுக்கு முன்னாடி ஒரு சரி நடந்தது, அவர்கள் அதற்கு எதிராக தங்களுடைய குரலை நீட்டி இருக்க கூடாதா? அவர் அதற்கு எதிராக தன் கரத்தை நீட்டி இருக்க கூடாதா? அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் கொடுத்த சக்தி அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து இருக்க கூடாதா என்று நாம கோடான கூடி சேர்த்து வைத்திருக்கிற சொத்தை அனுபவிக்க முடியாமல் போகிற நம்முடைய செல்வங்கள் நம்மை பார்த்து கேட்கிற அந்த சொத்து நமக்கு தேவையா? அல்லது நம்முடைய கபரிலே வந்து அநீதி நடக்கிற போது என்னுடைய தந்தை, என்னுடைய மாமா, என்னுடைய சின்னத்தா, என்னுடைய மச்சா இப்படி ஒரு அநீதிக்கு எதிரான காலகட்டத்தில் அவருடைய கையை உயர்த்தினார். அதற்கான பல இடர்களை அவர் சந்தித்தார். இன்று கபூரிலே நமக்கான ஒரு அமைதியை பெற்றுத் தருவதற்காக போராடி மரணித்து இன்றைக்கு அல்லாஹ்வுடைய இந்த பரிசுக்கு வாழ்ந்த கீழ் கொண்டிருக்கிறார். அவருக்காக கண்ணீர் மழக துவா செய்கிற அந்த துவா நமக்கு வேண்டுமா என்பதை நாம் தான் இறைவன் கொடுத்திருக்கிற அந்த அறிவை கொண்டும், இறைவன் கொடுத்திருக்கிற அந்த ஈமானை கொண்டும், இறைவன் கொடுத்திருக்கிற அந்த சிந்தனை கொண்டும் நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எனவே நாம் சமகாலத்தில் வாழ்கிற நம்மோடு இன்னமன் முஃமினூன இஹ்வா என்று சொல்லப்படக்கூடிய மூமின்கள் அனைவருமே சகோதரர்கள் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிற அடிப்படையில் இந்த சமூகத்துக்கு எதிராக நடத்தப்படுகிற சதி திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் அநீதிகளையும் கூர்ந்து கொண்டு அதுக்கு எதிராக களமாடுகிற அனைத்து வழிமுறைகளையும் முன்னெடுத்து இன்றைக்கு போராடி சிறையில் இருக்கக்கூடிய எண்ணேற்பட்ட சகோதரர்களுக்காக வேண்டி, அந்த தலைவர்களுக்காக வேண்டி உங்களுடைய இந்த ரமலானுடைய மாதத்தில் உங்களுடைய இஃப்தாருடைய நோன்பு திறக்கும் நேரத்திலும் உங்களுடைய இரவு தொழுகையிலும் எல்லா விதமான பரலான தொழுகையிலும் அவர்களுக்காக நீங்கள் துவா செய்ய வேண்டுமாய் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.